எங்க விக்னேஷ் எல்லாரும் அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. கணேச வச்சிருக்கோம், அப்படியே நில்லுங்க. மேல யாகசாலைக்கு வரணும். அம்பாளுக்கு புறப்பாடாக மேலம் யாகசாலைக்கு ஒரு செட்டு வாங்க. மேலம் மங்களவாத்திய முன்னாடி யாகசாலைக்கு முன்னாடி வாங்க. இப்ப அம்பாளுடைய கரம் புறப்பாடாகணும். அம்பாளுடைய கலசம் புறப்பாடாகணும். பக்தமகாஜனங்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலம் கோவிலுக்கு யாகசாலைக்கு ஒரு செட்டு வரணும். இப்போ கரங்கள்லாம் புறப்பாடாக போது சரியாக 10 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறக்கூடிய மகா கும்பாபிஷேக பிரதிநிதி விழாவை அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். யாகசாலைக்கு ஒரு சென்று மேல வரணும். இப்ப கலசங்கள் அம்பாளுடைய கலசம் புறப்பாடாகுது. அப்படியே மற்ற கலசங்கள்லாம் அப்படியே நிக்கிட்டோம். அம்பாளுடைய கலம் புறப்பாடாகுது. எல்லாரும் அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் குலவ சத்தம் போடுங்க. பெண்கள்லாம் எல்லாரும் குலவ சத்தம் போடுங்க. இந்த அம்பாளுடைய கலம் புறப்பாடாகுது. எல்லாரும் குலவ சத்தம் போடுங்க. ஆண்கள்லாம் ஓம் காளி ஜெய் காளி அப்படின்னு சொல்லுங்க. ஓம் காளி ஜெய் காளி அப்படின்னு எல்லாரும் ஓம் காளி ஜெய் காளிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த கலசங்கள் புறப்பாடாகுது.
கும்பாபிஷேக பெருஞ்சாதி விழா நடைபெற இருக்கிறது. அனைவரும் வருக, இறையொருள் பெறுக. இப்பொழுது விநாயகர் சன்னிதானத்தில் முதல்ல கும்பாபிஷேகம் நடைபெறும். பிறகு அம்பாளுடைய சன்னிதானத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறார்கள். அனைவரும் வருக, இறையொருள் பெறுக. இப்பொழுது கரங்கள் புறப்பாடாகி அந்த உரிய பீடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றன. இதோ ஆலய தரிசனம், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஒரு கும்பாபிஷேகத்தை நாம் கண்டுகளிக்கும் பொழுது ஒரு ஆண்டு ஆலயம் சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ இந்த தருவத்தில் நமக்கு கிடைக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்தை நாம் கண்டுகளிக்கும் பொழுது அப்படியாக இந்த விழாவிலே இதோ கடங்கள் புறப்பாடாகி அந்தந்த உரிய தெய்வங்களுக்கு காளியம்மன், பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, சிம்மம், பலிபீடம் ஆகிய தெய்வங்களுக்கெல்லாம் இங்கே ரொட்டி காளியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் உரிய பீடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள்.